ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியோ டேக்கிங் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் வந்து டிவிக்கு வந்து ரொம்ப அதிகமான ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் வந்து கவுண்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டிங் ஸ்டார்டிங் அப்போ வந்து டிஎம்கே தான் நம்பர் 1 இருந்துச்சு. நம்ம கூட நினச்சோம் எக்ஸிட் போல்ஸ் நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்றதுனால வந்து டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. அப்பயே நம்மளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தோம், டிஎம்கே தான் ஜெயிப்போம், இது அகைன் வந்து டிஎம்கே வந்து கவர்மெண்ட் அசம்பிள் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் புதுசாக ஒரு மாற்றத்தை வந்துச்சு. டிவிக்கு வந்து நம்பர் 1 வந்திருக்கு. இப்பயும் வந்து டிவிக்கு வந்து நம்பர் 1 போயிட்டு இருக்கு. டிவிக்கு வந்து ஜெயிச்சிரோன்ற ஒரு நம்பிக்கை வந்து ஆணித்தரமாக வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு. ஏன்னா டிவிக்கு வந்து ஓட்ஸ்லையும் சரி எல்லாத்தையும் நம்பர் 1 வந்துச்சு. குளத்தூர் தொகுதியில் யாருமே நினச்சி பார்க்கல. குளத்தூர் தொகுதியில் வந்து டிஎம்கே வந்து தோக்கடிச்சிருக்காங்க டிவிகே கேண்டிடேட்ஸ். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வந்து ரெண்டே கட்சிகள் தான் போட்டி, ஒன்று வந்து டிவிக்கே ஒன்று டிஎம்கேன்னு சொன்னது மாதிரி டிஎம்கே வந்து இந்த வாட்டி வந்து 2வது இடத்துல கூட வரல. எதிர்கட்சியாக வருவாங்களே ஒரு டவுட்டில் இருக்குன்ட்டு இப்போ வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சர்வே ரிப்போர்ட்னா சொல்ல வந்து டிஎம்கே வந்து இந்த வாட்டி வந்து 2வது இடத்துக்கு வராது, டிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு போயிடும், ஏடிஎம்கே வந்து 2வது இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சியே இந்த வாட்டி டிஎம்கே இல்லைன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த டிவிக்கு வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இல்லாத வந்து இந்த அளவுக்கு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒன்றுனா ஞாபகம் வச்சுக்கணும், வந்து தமிழ்நாடு வந்து ஓட்டு காசு கொடுத்துட்டா வந்து ஜெயிச்சிடலாம், ஒரு கோட்டுக்கு 3000 4000 ஒரு ஓட்டுக்கு நம்ம அள்ளி கொடுத்துட்டா வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நடந்துருந்த இத்தனை நாளில் இல்லை அப்படிலாம் மக்கள் நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த என்ன சொன்னீங்க, நான் ஓட்டுக்காக காசு வாங்கலை, ஒரு வந்து விஜயை வந்து தலைவராக பார்க்கல, எல்லாரும் அண்ணனா தம்பியா இந்த மாதிரி பார்க்குற போது எல்லாரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நினச்சி கூட பார்க்கறது வந்து இத்தனை பேர் வந்து டிவிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. சில பேர் சொன்னாங்க வந்து டிவிக்கு வந்து 10 சீட்டில் கூட ஜெயிக்காது, 30 சீட்டில் கூட ஜெயிக்காது. இப்போ 100க்கு மேலே வந்து 110க்கு மேலே வந்து சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து அவங்க தான் வாங்குற மாதிரி எல்லாரால பேசப்படுது. இப்போ வந்து பெரியவங்க சின்னவங்க ஃபர்ஸ்ட் என்ன நினச்சாங்க வந்து சின்ன பசங்க தான் ஓட்டு போடுவாங்க, ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. இப்போ வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து யாராலையும் நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா வந்து கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல வந்து ஒரு சிஎம் போஸ்ட் வந்து கட்சி ஆரம்பிச்ச 2 மாசத்துல வந்து 2 வருஷத்துல வந்து நிற்கிறாங்க, நின்னாலும் வந்து ஜெயிச்சிடறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஒன்று நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து நியூஸ்ல சரி சன் டிவிலாம் வந்து விஜயோட சாங்கே போடுற அளவுக்கு வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கே வந்து ஓட்டிங் கவுண்ட் பார்க்கும்போது ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன், ஒரு டிஃப்ரெண்டாக போடுறாங்க. முன்ன பார்க்கும்போது எனக்கு காமெடியாக இருக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மீன்ஸ் வந்து போகுது. இது வந்து ஒரு பேசும் பொருளாகவே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே வந்து ஃபுல்லாக டிவிகே சாங்ஸ் வந்து டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரம். ஏன்னா வந்து ஓட்ஸ்லேயே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 100க்கு மேற்பட்ட சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 234 வந்து தொகுதியில் வந்து ஒரு சரி பாதி யார் ஜெயிக்கிறாங்கன்னு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து ஜெயிப்பாங்க. இப்போ மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு டிவிக்கு வந்து 9 உழவு இல்லை. ஆனால் அது கீழே வந்து ஏடிஎம்கே வந்து 2வது இடத்துக்கு வரும்ட்டு இப்போ ஒரு டீம் சொல்லுது. இப்போ எடுத்து பார்த்தா வந்து கன்ஃபார்ம் வந்து டிவிக்கு ஜெயிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சியா யார் வரப்போறா, அது ஒரு பெரிய கேள்வி. எதிர்கட்சியா யார் வரப்போறா? ஏன்னா எதிர்கட்சியா இருக்கவங்க வந்து முக்கியமான ஒரு ஆள். இப்போ ஜெயிச்ச கட்சி வந்து சட்டமன்றத்தில் போகும்போது இவங்க எதிர்கட்சியா போகும்போது இவங்க தப்பு பண்ணா இவங்க தான் வந்து கேள்வி கேட்பாங்க. ஏடிஎம்கே சரியான கேள்வி கேட்குமா, டிஎம்கே சரியான கேள்வி கேட்பானு மக்கள் தான் வந்து அதை சொல்லணும். ஆனால் இந்த வாட்டி வந்து சட்டமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா வந்து இத்தனை வரலாற்றில் வந்து காசுக்கு ஓட்டு போடுவோம் தமிழ்நாடு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது 2 கட்சி தான் மாறி ரெட்டையில இல்லை உதயசூரியன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில். அப்படி சொன்ன இந்த காலத்தில் இல்லை நாங்கள் மாற்றத்துக்காக போடுறோம்னு டிவிகேக்கு போட்டிருக்காங்க. இந்த டிவிகேக்கு வந்து போடும்போது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போடும்போது வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க வந்து தற்கூரி கூட்டம் அந்த மாதிரி சொல்லியிருந்த காலத்து வந்து இப்போ டிவிக்கே ஜெயிச்சிருக்காங்க. டிவிக்கே ஜெயிப்பாங்க, அதான் ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. ஒரு ரிசல்ட்ஸும் அப்டேட் பண்ற என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ரிசல்ட்டும் உங்ககிட்ட அப்டேட் பண்ற என்ன மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன மாதிரியான இது வந்து ஓட் கவுண்டிங் போகுதுன்னு தெரியல. இன்னும் வந்து கூட்டணி கட்சி வந்து எது கட்சி வந்து கூட்டணி கட்சி ஆகுமா, இல்லை வந்து டிஎம்கே டிவிக்கு வந்து கூட்டணி கட்சி ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் சொல்லுங்க ஓட்டிங் அப்புறம் யாருக்கும் மெஜாரிட்டி ஓட் வரலனா இது டிஎம்கே வந்து டிவிக்கு ஓட்ஸ் வந்து சமமாட்டாங்க வந்து கூட்டணி கட்சி ஆகிடுவாங்கன்றாங்க. இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு அப்டேட்டும் உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன், என்ன வந்து ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.